வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு உயர்ந்து வளர்ந்த பனை மரங்களையும் பாக்கு மரங்களையும் தாண்டி நம்ம பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இயற்கை எழில் கொஞ்சம் அருமையான இரு மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைதியான அணைக்கட்டு தான் இது. இது செம்மலை மற்றும் பச்சை மலை ரெண்டும் சேரும் இடத்தில் இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய விஸ்வகுடி அணைக்கட்டு தான் இது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அணைக்கட்டும் இந்த விஸ்வகுடி அணைக்கட்டு தான். இந்த அணைக்கட்டு சமீப காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு. இது 2015ஆம் ஆண்டில் தான் உபயோகத்துக்கு வந்தது. இந்த இயற்கை கொஞ்சம் அருமையான அணைக்கட்டு எங்கே இருக்குன்னா, பெரம்பலூரில் இருந்து ஆத்தூர் ரோட்டில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து பூலாம்பாடி போகிற வழியில் தொண்டமாந்துறை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய புளியஞ்சோலை கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இயற்கையான அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு. அருமையான சில கிராமங்களையும் சில மலைகளையும் கடந்து போன பிறகு நம்ம அணைக்கட்டோட முகப்பு பகுதியை அடைகிறோம். இந்த அணைக்கட்டோட முகப்பு பகுதியில் தான் கொடும் சுத்தியான் கருப்பசாமி அப்படிங்கிற உள்ளூர் காவல் தெய்வம் இருக்குது. இந்த கோயில் ஒரு அருமையான ஒரு கோயிலாக இருக்குது. ஒரு ஆலமரத்து அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கருப்பசாமி குதிரையும் அதற்கு முன்னாடி 2 அருமையான கருப்பசாமி சிலையும் அமைக்கப்பட்ட மலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கருப்பசாமி கோயில். இந்த கருப்பசாமி கோயிலில் கருப்பசாமியை வணங்கிட்டு நம்ம அணைக்கட்டை பார்க்க போகலாம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து விவசாய நிலங்களுக்கும் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யும் வகையில் இந்த அருமையான விஸ்வகுடி டேமானது 2015ஆம் வருஷம் மக்களோட பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த டேமோட முகப்பு பகுதியில் ஒரு சிறிய பார்க்கும் கட்டியிருக்காங்க. சீசன் அப்போது இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்ம வெயில் காலத்தில் வந்தாலுமே பச்சை பசுமையாகவும் நீர் நிறைஞ்ச நிலையிலையும் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய விஸ்வகுடி டேம். இதோட முன்பகுதியில் இருக்கிறது தான் ஒவ்வொரு நீர் வெளியேறக்கூடிய பெரிய வாய்க்கால். இந்த வாய்க்கால் தொடர்ந்து கல்லாறாக மாறி இங்கே இருக்கக்கூடிய வெங்கலம் ஏரிக்கு நீர்வரத்தை கொண்டு போய் சேர்க்குது. அந்த நீர்வரத்து அதிகமாகும் பொழுது அது வெள்ளாற்றங்கரையில் போய் கலக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆறு ஓடும் வழியெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விவசாய பகுதிக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இந்த டேம் இருக்குது. இப்போது நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு பகுதி செம்மலை, மற்றொரு பகுதி பச்சைமலை. இந்த 2 மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பாளையம் ஆறு வழியாகவும் இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு சிற்றோடைகள் வழியாகவும் இந்த டேமுக்கு நீர் வந்து சேருது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய வாய்க்காலை திறக்கக்கூடிய கிரேன் அமைப்பு. இது மோட்டர் மூலமாக இயங்கக்கூடிய நவீன வகையில் இந்த டேமை செஞ்சுருக்காங்க. இந்த டேமோட நீர் திறப்பு வந்து பார்த்தோம்னா அந்த காட்சி மிக அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு காட்சி கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவேற்றம் செய்கிறேன். இந்த டேமை பொறுத்தவரையில் ஒரு உவரு நீர் திறக்கும் பகுதியும் 2 பாசன வாய்க்காலுக்கான நீர் செல்லும் வழியும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்ம பார்க்கறது தான் ஒரு விவசாய வாய்க்கால் செல்லும் நீர் திறப்பு பகுதி. இந்த பகுதி வழியாக நீர் திறப்பு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய வாய்க்காலின் வழியாக விவசாயத்திற்கான நீரானது கொண்டு போய் சேர்க்கப்படுது. இங்கே இருந்து பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய இயற்கை காட்சிங்கிறது மிக அற்புதமாகவே இருக்குது. சுற்றி மலைத்தொடர்களுக்கு நடுவில் ஒரு அணையில் இருந்து நீர் வருவதை பார்ப்பதற்கு அப்படி ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது. இது வறட்சியான காலங்கிறதுனால இங்கு நீர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சீசன் அப்போது இந்த டேம் நிரம்பி இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா இதோட தோற்றமே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இயற்கையான எழில் கொஞ்சம் வகையில் இந்த டேம் ஆனது அமைஞ்சிருக்கு. செம்மலை மற்றும் பச்சை மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய 6 மைல் சுற்றளவுக்கு நீர்பிடிப்பு பகுதியை தடுத்து இந்த டேமை உருவாக்கியிருக்காங்க. இந்த டேமோட கரையோர பகுதிங்கிறது மலையோட பக்கம் வரைக்கும் சென்று சில நீரோடைகளை பார்க்கும் வகையிலே இருக்குது.
மழை சீசன் அப்போது இந்த டேமை வந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று. இயற்கை கொஞ்சம் ஒரு இடத்துல எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இடம்தான் இந்த விஸ்வகுடி டேம். இந்த டேமை சுற்றி இருக்கக்கூடிய மலைத்தொடருங்கிறது அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு ரம்மியமாகவும் இருக்குது. வெயில் காலங்களில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் பொழுது மழைக்காலங்களில் இன்னும் தண்ணி நிறையா இருக்கும். இந்த தண்ணீர்லேயும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு சுற்றுலா வரணும்னு நினைக்கிறவங்க நினைவில் வச்சுக்கக்கூடிய 2 விஷயங்கள். இங்கே எந்த விதமான கடையோ குடிநீர் வசதியோ கிடையாது. அதனால் குடிநீரை கண்டிப்பாக கையோட கொண்டு வாங்க. இந்த ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊருங்கிறது தொண்டமாந்துறை அப்படிங்கிற ஊர் தான். அங்கே இருந்து நேரடியாக சாலை வசதி இருக்குது. இங்கே வரணும்னு நினைக்கக்கூடியவங்க நினைவில் வச்சுக்கக்கூடிய மற்றொரு விஷயம், இங்கே எந்த விதமான பஸ் வசதியும் கிடையாது. சொந்த வாகனங்கள் மூலமாக தான் இங்கே வர முடியும். இந்த டேமுக்கு வந்தாலும் இங்கே வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய தனியாக பார்க்கிங்கும் ஒரு சிறிய பார்க் போன்ற அமைப்பும் முன்புறத்தில் கட்டியிருக்காங்க. அதனால் எந்த பயமும் இல்லாமல் இங்கே வாகனங்களை நிறுத்தவும் முடியும். அமைதியாக இயற்கை கொஞ்சம் ஒரு இடத்த குடும்பத்தோடு வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை வந்து பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த விஸ்வகுடி டேம். இயற்கையான சூழலும் இயற்கையான மலர்த்தொடரையும் பார்த்தபடியே மிகப்பெரிய நீர்ப்பரப்பை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக ஒரு முறை வரலாம். இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கு எடுக்கப்பட்ட சில இயற்கை காட்சிகளோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.